கேக்குது. ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டர். சும்மா ரேண்டமாக டெஸ்ட் எடுத்தேன். டூ வித் திஸ். ஓகே, சும்மா முடிவு காரணம் போடணும் டைம் இண்டஸ்ட். ஆச்சு. After 15 years, a man will be just 4 times as old as he was 15 years ago. இப்போ கரண்ட் இயர் வந்துட்டு என்ன கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ கரண்ட் இயர் வந்துட்டு எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஆஃப்டர் 15 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து எக்ஸ் பிளஸ் 15 இருக்கும். மேன் வில் பி ஜஸ்ட் 4 times ஓல்டாக இருப்பாங்க 15 இயர்ஸுக்கு அப்புறம். As he was 15 years ago பண்ணுறது வந்துட்டு இங்கே இருக்கும். மேன் வில் பி 4 times ஓல்டாக இருக்கும் அப்படின்னா இந்த விஷயம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இது வந்துட்டு 4x இருக்கும். கரெக்டா? அதுதான் சொல்ல வராங்க. ஸோ எக்ஸ் பை 4x எக்ஸ் மைனஸ் 15 பை எக்ஸ் ப்ளஸ் 15 இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு நான் அதை இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸு கேன்சல் ஆச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 15 this would be equal to 4x minus 60 இருக்கும். ஸோ 4xல எக்ஸ் போனுச்சுன்னா 3x. 3xோட மதிப்பு வந்துட்டு 75. ஸோ இதை வந்து பை 3 போட்டால் 10 20 25 will be the answer. ஸோ 25. அடுத்த கொஸ்டின் பண்ணிடலாம். ஓகே, ஏ பிளஸ் பியோட மதிப்பு கொடுத்துருக்கேன். ஏ பிளஸ் ஏ மைனஸ் பி கேட்குறீங்க. ஸோ நான் பேசிக்காக ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா okay, a minus b the whole square, a minus b the whole square will be equal to a square plus b square plus 2 times of ab வந்துட்டு 18 இருக்கணும். மைனஸ் இருக்கும். சரியா? இந்த பக்கத்து a plus b the whole square போட்டால் a square plus b square plus 18 இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10 ஸ்கொயர் வந்துட்டு 100 ஆயிருமா. 100 minus 18 தான் வந்துட்டு a square plus b ஸ்கொயரோட மதிப்பு. 100 minus 18 திருப்பி ஒரு மைனஸ் 18 இருக்கும். இதுதான் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு. 36 போனுச்சுன்னா 64 இருக்கும். 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 8. சரியா? ஸ்கொயர் ரூட் எடுத்தா 8. ஓகே, இல்லை 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 ஒன்று கிளிக் பண்ணிட்டு அடுத்தது போயிட்டு விரோசரை போட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு திருப்பியும் பொண்ணு கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டா ஓகே. 121/5 கூல் 121/5 வந்த ஆன்சர் ப்ளஸ்ஸு. ஸோ ஓகே, இது கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ரன் ஆஃப் எவ்வளோ தான் இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு அதிகாது எப்படியும். அதனால வந்துட்டு ரன் ஆஃப் எவ்வளோ தான் இருந்தாகணும். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு if 9 books are purchased for 18, 9 புக்கு ஒரு புக்கோட விலை வந்துட்டு பி. இது வந்துட்டு போட்டால் 18 ரூபான்னா ஒரு புக்கோட மதிப்பு வந்துட்டு 2 ரூபா. அண்ட் சோல்ட் இட் ஃபார் 20. இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சிம்பிள். 18 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு 20 ரூபாய்க்கு விடுங்க. 2 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறீங்க. எவ்வளவு? 1/9. 11.1111 11 இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 0.52. ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா 52.52 இன்ட்டு 100 போட்டுக்கிறேன். இதை நான் இன்ட்டு 100 போட்டால் 40.74 சம்திங் இருக்கும். 40.74. இது வந்துட்டு ஒரு 6. 5 7 கொடுத்தீங்கன்னா 12 2 மிச்சம் 1 இங்கே வந்துட்டு 3. இது வந்துட்டு 9 93.26 சம்திங் இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். 93ல் எதுவுமே இங்கே இல்லைல்ல, தெரில இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதோட எல்சிஎம் கேட்குறீங்க. இதோட எல்சிஎம்மா எல்லா 8 6 7 8 இருக்கா. 8 16 24 32 40 40
28 54க்கு 84 எயிட் சிக்ஸா வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 வந்து நிற்பான். 8 சிக்ஸா தாராளமாக ஒரு 42 வந்து நிற்பாங்க. 6 சிக்ஸா 36 7 சிக்ஸா 42 8 சிக்ஸா வந்துட்டு ஒரு 48 வந்து நிற்கிறான். இந்த 48 வந்து அவனுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு 8 16 24 வரமாட்டான், 32 வரமாட்டான், 7 14 21 28 35 42 42 49 54 61 63 70 வரல. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க, அதோட எல்சிஎம் கொடுத்துருக்கீங்க. ரேஷியோ ஆஃப் ரெண்டு நம்பர், அப்போ இது வந்துட்டு 3x இருந்துச்சுன்னா இது வந்துட்டு 4x இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு. ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் இந்த எல்சிஎம் கொடுத்துட்டீங்க. சரி, ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப்னு கேட்குறீங்க. எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் 4 3 12x ஸ்கொயர். இது ஒரு வாட்டி. இதை நான் அடிச்சேன்னா 12 24 36 48 40 வாட்டி வந்திருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 40 தான் ஆன்சர். நாற்பதால டிவைட் ஆகும். தெரியல. ஜேர்னி வந்துட்டு 80 கிலோமீட்டர் ட்ரெயின் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டருக்கு 40 ரிமைன் ஃபைண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ டி ஈக்குவல் டு எஸ்டிஆர். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர். சரியா? ஹோல் டிவைடட் பை டைம். ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டர் 40ல் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டர் 40. செகண்ட் வந்துட்டு 20 கிலோமீட்டர் 20 போயிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 1. இது வந்துட்டு ஒரு 3/2. 3/2ஓட மதிப்பு 1.5 2.5 2.5னா 5/2. 5/2னா மேலே உள்ள நம்பர் டபுள் ஆகணும். 160 160/5னா இதை வந்துட்டு டபுள் ஆகணும். 100 200 260 320 32. ஃபுல். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A farmer surrounds a square field with a wires field. ஓகே, இந்த ஏரியா ஆஃப் அ ஃபீல்டு வந்துட்டு கொடுத்துருக்கீங்க 324ன்னு. 324 வந்துட்டு ஏ ஸ்கொயரோட மதிப்பு தான் 324 தான். இது வந்து 18. அப்போ 18 × 4 18 4 வாட்டி போட்டா, அப்போ 9 8 வாட்டி போட்டா 72. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் 3 நம்பர் கொடுத்துருக்கீங்க, சம்மு கொடுத்துருக்கீங்க. கூல் 10 15 பார்ட்டோட மதிப்பு தான் அது. ஸோ 7200/15. எனக்கு கேட்குறது வாட் இஸ் த சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். 7 5 10. ஸோ இது வந்துட்டு 2 வாட்டி, இது வந்துட்டு 3 வாட்டி, இது ஒரு வாட்டி, இது வந்துட்டு 2 வாட்டி. மிச்சம் 1 12 4 2400 2000 4000 4800. அடுத்த கொஸ்டின். போக போக பெண்ணு செம்மையா பழகுது எனக்கு. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து ஏரியா எவ்வளோ ஏறுன்னு கேட்குறீங்க. இது வந்துட்டு நான் 100ன்னு வச்சுக்கிறேன், இதையும் 100ன்னு வச்சுக்கிட்டா எனக்கு என்ன தருமா எல்என்டிபி வந்துட்டு ஒரு இவ்வளோ தருமா. இதை வந்துட்டு 105ன்னு போட்டால் 105,000 இருக்கும். எவ்வளோ ஏறி இருக்குன்னா 500 ஏறி இருக்கு. எங்கே இருந்துன்னா இது. ஸோ 5% ஏறி இருக்கு. அதான் கீழே 10,000 போடுவோம்னா இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ இந்த 2க்கு ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே இல்லை, இதெல்லாம் போட்டாலும் தெரியும். இந்த சிங்கிள் டிஸ்கவுண்ட் தரீங்களா, அதோட இது வந்துட்டு ஈக்குவலன்ட் 2 சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட்னு கேட்குறீங்க. ஸோ டிஸ்கவுண்ட்னு கொஞ்சம் -15 -12 -17 -27 +15. அது ஏன் ப்ளஸ்னா -5 மைனஸ் ஆயிரும் பை 100. இதில் வந்துட்டு ஒரு 3 வாட்டி, இதில் வந்துட்டு 20 வாட்டி, இதில் வந்துட்டு ஒரு 3 வாட்டி.
இதில் அடிச்சிங்கன்னா 5 வாட்டி இருக்கானா. ஸோ 3 3s are 9, 9/5 என்னன்னு பார்த்தா வேலை முடிஞ்சு. 9/5 மேலே 18, 1.8. 1.8னா இதுக்குள்ள 1.8 கூட்டினா 1 போணுச்சுன்னா -26, -25.2 மிச்சம் இருக்கிறது ஒரு 75. 75ல் ஒரு புள்ளி 2 போணுச்சுன்னா 74.8 ஆன்சரில் இருக்கு. கூல். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னு பார்ப்போம். இன்னும் எலெக்ஷன் 2 ஒன் கேண்டிடேட் 40% டோட்டல் ஓஸ்ட். 40% வாங்கியும் ஸோ ஸ்டில் லாஸ்ட் பை ஒரு ஓட்டுனா அப்படின்னு 20% மதிப்பு தான் 600 ஓட்டு. 20% இது இன்ட்டு 5 போட்டால் 100 ஆகும். இதையும் இன்ட்டு 5 போட்டால் என்ன ஆகும்னா 600 இன்ட்டு 5 வந்துட்டு 6000, 3000 இருக்கு. கூல். சிஜியோட கம்பேர் பண்ணும்போது மற்ற மாதிரி இருக்குது. நான் கம்மியாக தான் எடுப்பேன். 10 men can do a piece of work in 50 days. ஒருத்தன் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒர்க் பார்க்கணும்னு வச்சுக்கோ. ஸோ 10 men இருக்கானா, ஒருத்தனும் ஒரு நாளைக்கு ஒர்க் பார்க்குறான். இந்த மாதிரி 50 days பார்த்தா அந்த வேலையை வந்துட்டு முடிச்சிடுறாங்க. ஹவு மெனி men are additionally வேலை. ஓகே, அப்போ ஒருத்தனோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. இதுதான் ஒருத்தனோட கெப்பாசிட்டி. கரெக்டா? இதுதான் கெப்பாசிட்டி. 20 நாளில் முடிக்கணுங்கிறோம். எத்தனை பேர் வேலை பார்க்கணும்னு கேட்குறீங்க. ஸோ 10 + X போட்டுப்பேன். இது போட்டுட்டா எனக்கு என்ன ஆகும், அந்த ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு வாட்டி, இது 2 வாட்டி, 2/50, 1/25. தட் would be equal to 10 + X, which will be equal to 10 + X ஓட மதிப்பு தான் 25னா X ஓட மதிப்பு வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 பேர் ஆட் பண்ணணும். கூல். click on 15, move next. எஸ். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்துட்டு டபுள் ஆகுது. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஒரிஜினல்? ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் வால்யூம் தான் கேட்குறீங்க. ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 πr ஸ்கொயர் ஆச்சு. 4/3 5 கேன்சல். 4/3 πr இருக்கு. இப்போ r3. ஸோ r வந்துட்டு இங்கே r இருக்கு. ஸோ இதனால r3 வருது. இங்கே வந்துட்டு டபுள் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஸோ இது வந்துட்டு 2 times ஆஃப் r3 மாறுமா? இதே r3 தான் 2 2 4 4 2 8 r3 இருக்கும். ஸோ 1:8. வாட் இஸ் த ரேஷியோ ஒரிஜினல் டு இதான் கேட்குறீங்க. ஒரிஜினல் வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா வந்து 8 இருக்கும். ஸோ 1:8. கமான் வெயிட். ஸோ ரேசரை போட்டு டபுள் டாப் பண்ணுங்க. 0.33ன்னு கேட்குறீங்க. ஓகே, கூல். இதை நான் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இதை வந்துட்டு இன்ட்டு ஒரு 1000 போட்டால் 233 இன்ட்டு ஒரு 1000 இருக்கும். கீழே வந்துட்டு 233 தான் இருக்கும். இங்கே வந்துட்டு இன்ட்டு 10 போட்டால் 233 இன்ட்டு 10 இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு 10x இருக்கும். ஓகேவா? மேலேயும் மேலே அடிச்சுக்கலாம் போல சொல்லுவீங்க. இதுக்கு இது கேன்சல் ஆகிடுச்சா? இதுக்கு இது கேன்சல் ஆகிடுச்சா? 1000 எக்ஸோட மதிப்பு தான் 233. இப்போ 233/1000. ஒரு 0 2 0. என்ன தலை? ஒரு 0 2 0 0 தானே இருக்கணும். இங்கே தப்பு பண்ணுறான். 233 இன்ட்டு 1000 5000 போட்டால் இங்கேயும் ஒரு 3 0 1 2 இப்படி தான் வந்து நிற்கான். இன்ட்டு 10 போட்டால் இன்ட்டு 10 வச்சுருக்கேன். இந்த இதுக்கு கேன்சல். இது வந்து 1000 இதோட மதிப்பு தான் வந்துட்டு இதுன்னா பெரிய ஜி. எங்கேயோ தப்பு நடக்குது ஜி. சரி, இதை இப்படி கூட இப்படியே வச்சு அடிச்சா கூட 1/, இது வந்து 0.1, தட் would be equal to 23.3/x. இதை ஒரு 0.1 இதை ஒன்னால மட்டும் இப்போ 2.33333 2.333 இருக்கு. அடுத்த கொஸ்டினை படி. at what rate of simple interest sum வந்துட்டு 4000 இன்வெஸ்டட் வந்துட்டு ஷோ தட் இட் பி 5 வருஷத்துல 800னா அப்போ ஒரு வருஷத்துல என்னன்னா பை 5ன்னு போடும். அப்படின்னா 160 ரூபாய் ஏறும். ஸோ 160 பை கண்டிப்பாக கீழே 40ன்னு போட்டோம். இது வந்துட்டு 1, இது வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அடுத்த கொஸ்டின். த ஸ்மாலஸ்ட் கியூப் நம்பர் கிரேட்டர் தென் 1000 இருக்கும். 1000க்கு மேலே கியூப் தான் வந்துட்டு 1331 தான் இருக்கும். தட் ஷுட் பி டிவிசிபிள் பை இது 12 கியூப் வந்து 1728. இது கண்டிப்பா வந்து 2ஆல ஆகுறோம், 4ஆலையும் ஆகுறான், 6ஆல ஆகுறாங்க, 3ஆல ஆகுறான்னு செக் பண்ண முடிஞ்சு போச்சு. இது வந்துட்டு 7 8 9, இதுவும் 9 9 9 இதெல்லாம் கண்டிப்பா 3ஆலே ஆகுது. ஸோ 1728 12ஓட கியூப். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட்
What is the distance traveled by Swati if it takes 3 rounds of okay அப்படின்னா 2 pi r வந்துட்டு 2 into 22/7 into 14 ரைட் ஒரு வாட்டி இது 2 வாட்டி ஸோ இது வந்து டபுள் ஆக்கினா 44 88 இன்ட்டு 3 போட்டால் 80 160 8 பை 240 கூட 24 264 எஸ் கமான் ஓகே அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் என்னடா இது ஓகே இந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு வந்துட்டு 11 இயர்ஸ் அப்போ 8 பேருக்கு ஒருத்தங்க தலைக்கு 11 இருக்குன்னா அப்போ 88 ரெண்டு மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 15 கூடுது 17 கூடுது ஐ வில் ஜாயின் த வாட் வில் பி த ஓகே இது வந்துட்டு 8 ஸ்டூடெண்ட்ஸ்னா அது 10ஆக மாறும் ஸோ இது வந்துட்டு 88 இதை இங்கே கொடுத்தா 2 கொடுத்தா 90 கூட ஒரு 30 120 தான் 10 போட்டா 12 இருக்கான இருக்கான் யார் எஸ் ஆறாவது கொஸ்டின் இதோட எல்சிஎம் கேட்குறீங்களா சந்தோஷம் இதுக்கு தான் 8 ஓகே இது வந்துட்டு 3/8 1/3 4/7 எல்சிஎம் கேட்டால் படிச்சிருக்கேன் எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டார் இந்த மாதிரி ஏதோ படிச்சிருக்கேன் ஹச்சிசிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் அந்த மாதிரி படிச்சிருக்கேன் என்ன கேட்குறாங்களோ வேணாம்னு நினைக்கிறேன் இதோட எல்சிஎம் போட்டிங்கன்னா 4 8 12 ஹச்சிசிஎஃப் ஆஃப் ஒரே நம்பரால எல்லாத்தையும் அடிக்கணும் ஒன்று தான் இந்த எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டரோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 4 8 8ஆல வந்துட்டு 3 டிவைட் ஆகுது 1 டிவைட் ஆகுது 6 டிவைட் ஆகுதா ஸோ மேலே வந்துட்டு 12 ஒரு நம்பரால எல்லாத்தையும் அடிக்கணும் ஒன்று தான் அப்போ வந்துட்டு 12 தான் 12/1 12 அடுத்த கொஸ்டின் இதுதான் நான் போட்டேன்டா என்னமோ வரவே இல்லை ரேஷியோ ஆஃப் 2 நம்பர் இருக்கு அப்படின்னா 7x அதோட எல்சிஎம்மா ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் தான் தெரியுமே 480 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் போட்டால் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் 4 3s ஆஃப் 12 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இது ஒரு வாட்டி இது 12 24 36 48 4 வாட்டி கரெக்டா ஹச்சி ஸ்கொயர் வேணும் உனக்கு இதை வச்சுட்டு நீ எல்சிஎம் எழுத ஒரு நம்பர் வேணும் 480ங்கிறீங்க இந்த நம்பரால 3x அடிக்கும் 480ஆல 4x அடிங்கிறீங்க மிச்சம் 160 இருக்கும் அரே யார் நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம் பாருங்க சரி நீ ஒன்றுன்னு வச்சுக்கோ ஒன்று வச்சுக்கிட்டா 160 இது வந்துட்டு 120 கரெக்டுங்களா இருக்கலாம் போல இது 120 இது 160 இருக்கு ஸ்கூல் 120 160 அப்போ எக்ஸோட ஸ்கொயர் வந்துட்டு நீதான் சொல்லு இது என்ன போட்டா வருதா ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் இப்போ 1/40 ஒரே நம்பரால அது எல்லாத்தையும் அடிக்கணும்னா 40 தான் 1/40 ஒரு நம்பரை வச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ணி முடிக்கணும் ஒரு நம்பரா மார்க்கு நெகட்டிவ் போனால் போட்டும் பார்த்துக்கோ ஒரு கொஸ்டின் ஒரு கமெண்ட் ஈக்குவல் டூன்னு கேட்குறீங்க 0.522222 இருக்குது 0.40740 இருக்கு 26929 0.929 இருக்கு இதுல 92/9 இங்க என்ன இருக்குன்னா 90 இது பை 99 இருக்கு ஸோ இதெல்லாமே 11 அடி ஆகுது
தெரில ஜி. இது என்ன பண்ணா அது வரும்னு கேட்டீங்கன்னா நான் என்னன்னு சொல்லுவேன். அவ்வளோதான் போங்க ஷூட்டிங். இதுல தப்பு வேற ஆயிருக்கு போல இருக்கு. கேட்கவே மொக்க கொஷின். அதுலயும் நான் தப்பு பண்றேன். என்னத்த சொல்லுகிறது? இல்ல நோட்ல பெண்ணில் போடுறதுக்கான ஃபீல் வேற மாதிரி இருக்கு. இதுல வேற மாதிரி இருக்கு. ஓகே பாய்.